வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பைப்பு பாருங்க இவ்வளோ நீளம் கட்டி வச்சுட்டு அது கருப்பு துணி கட்டிட்டு போகிறாரு. ஏதோ நாடும் தெரியுதுன்னு வைங்களேன். இரவு நேரத்தில் இந்த மாதிரி நீண்ட பைப்புகளை வைத்து கொண்டு போகிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னால் வரவங்களுக்கு சரியாக அந்த லைட்டு ஆப்போசிட்டில் வர லைட்டு கண் கூசுது. ஒரு சிலர் பின்னால் பார்த்தீங்கன்னா கண் கூசு விதமாக பின்னால் டிசைனாக எல்இடி பல்பு மாட்டியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் அந்த லைட் அடிக்கிறத தவிர அந்த மாதிரி நீண்டுட்டு போகிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இவர் பகலில் கொண்டு போகிறாரு, நீட்டி வச்சு கொண்டு போகிறாரு. இது கூட நம்ம பார்த்து சேஃப்டி ஆகிக்கலாம். அதனால் நைட்டு கூடுமான வரைக்கும் கொண்டு போகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் பொதுமக்களுக்காக. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஒரு பேசஞ்சர் ஆட்டோ, அதில் பார்த்தீங்கன்னா வாழை கல்யாண வீட்டுக்கு ஏற்றிட்டு போகிறாரோ எங்கே எடுத்துகிட்டு போகிறோ தெரில, ஃபுல்லாக வண்டி மேலே ஃபுல்லாக வாழைத்தாரு வாழை லோடு ஏற்றிட்டு வண்டி அப்படி போகுது. வேகம் என்ன வேகங்கிறீங்க? ஒரு சின்ன பிரேக் அடித்து ஒரு குழிக்கு அதில் வந்து அப்செட் ஆகிடும். த்ரீ வீலர் இது இந்த மாதிரி முறை தவறி வண்டியை ஓட்டிக்கிட்டு பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறாங்க ஒரு சிலர். இதை முற்றிலும் தவிர்க்கணும். நம்ம இந்த மாதிரி வாகனங்கள் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம பார்த்து பயணம் பண்ணுவது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களாம் திருந்த மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை ஒன்லி பணம் பணம் பணம். நம்ம தான் பாதுகாப்பை கருதிக்கிடணும். பாதுகாப்பு தான் முக்கியம். நம்ம பாதுகாப்பாக இருந்தால் பணம் என்றைக்கு வந்தாலும் சம்பாதிச்சிக்கலாம். இவங்கள நோக்கம் அது அல்ல. யார் எப்படி போகிறாங்க, நம்ம சம்பாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். சுயநலவாதிகள் இவங்க மத்தியில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பாதுகாப்பாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.